Hi viewers, welcome to our channel. Today we are going to lesson 6th term first class science unit 4 the world of plants. Okay, first introduction. Rani and Ravi went to vegetable market with their mother. Rani Ravi என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கூட மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு. தே சா வெரைட்டி ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீன் வெஜிடபிள்ஸ் வித் அட்ராக்டிவ் கலர்ஸ். அவங்க என்ன அங்கே பார்க்குறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்னது அட்ராக்டிவ் கலரில் இருக்கிறத பார்க்குறாங்க. their mother bought cauliflower, cabbage and radish. அவங்க அம்மா என்ன வாங்குறாங்க, காலிஃப்ளவரும் கேபேஜும் ரேடிஸும் வாங்குறாங்க. ரவி ஆஸ்க்டு ஹிஸ் மதர். ரவி அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, மாம் டு ஆல் த வெஜிடபிள்ஸ் க்ரோ அண்டர் த சாயில்? எல்லா வெஜிடபிளும் மண்ணுக்கு அடியில் தான், சாயில் கடியில் தான் வளருதா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மா ஆன்சர் பண்ணுறாங்க. ஹிஸ் மதர் ஆன்சர்ட், நோ ரவி, இல்லை, வி கெட் சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் ஸ்டெம், சம் ஃப்ரம் ரூட்ஸ். என்னது, சம் வெஜிடபிள்ஸ் ஸ்டெம்லேருந்து கிடைக்குது, சம் வெஜிடபிள்ஸ் ரூட்ஸ்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் சம் ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் குக்கிங். ஃப்ளவர்ஸும் நம்ம என்ன பண்ணுறோம், குக்கிங்காக யூஸ் பண்ணுறோம். ராணி அண்ட் ரவி were surprised to know that vegetables are from different parts of the plant. ராணி அண்ட் ரவி என்னது ரொம்ப சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க பிளான்ட்டோட பார்ட்ஸை. ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஹோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. த ஸ்டோர்ட் அவுட் ஆல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த பேக். ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் பேக்கில் எடுத்துட்டு அண்ட் டிஸ்கர்ட் விச் வெஜிடபிள் இஸ் ஃப்ரம் ஸ்டெம், விச் வெஜிடபிள் இஸ் ஃப்ரம் ஸ்டெம், விச் இஸ் ஃப்ரம் ரூட் அண்ட் விச் இஸ் ஃப்ரம் ஃப்ளவர். என்ன பண்ணுறாங்க, பேக்கில் இருந்து எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து என்ன பண்ணுறாங்க, வெஜிடபிள்ஸ் ஸ்டெம்லேருந்து என்ன வெஜிடபிள்ஸ் வருது, ரூட்லேருந்து என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃப்ளவர்லேருந்து எது வருது அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. their மதர் கலெக்டட், அவங்க அம்மா கலெக்ட் பண்ணுறாங்க. கீழா நெல்லி, கரி லீவ்ஸ் அண்டு கொரைண்டர் லீவ்ஸ் ஃப்ரம் த கார்டன். கார்டன்லேருந்து என்ன பண்ணுறாங்க, கீழா நெல்லி, கரி லீவ்ஸும் அண்டு கொரைண்டர் லீவ்ஸும் எடுத்துகிட்டு வர்றாங்க. அண்ட் செட், அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, தட் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் தீஸ் லீவ்ஸ் இன் குக்கிங் இஸ் யூ டு ஆட் மெடிசினல் வேல்யூ அண்ட் அரோமா. என்ன சொல்கிறாங்க, இந்த லீவ்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, கீழா நெல்லி, கரி லீவ்ஸ், கொரைண்டர் லீவ்ஸ்லாம் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அது எதுக்காக அப்படின்னா மெடிசினல் வேல்யூ இருக்குது அண்டு அரோமா, மணத்துக்காகவும் சுவைக்காகவும் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கஸ் வித் யுவர் டீச்சர் அபவுட் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இங்கே பாருமா, இதில் இமேஜஸில் என்ன கொடுத்துருக்காங்க, காலிஃப்ளவர் எங்கேருந்து வருது, ஃப்ளவர். ஸ்டெம்முக்கு எக்ஸாம்பிள் சுகர் கேன். சாயில் கடியில் என்ன, ரேடிஸ் வந்து ரூட்டு, விச் இஸ் ஃப்ரம், திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ரூட், ஸ்டெம் அண்ட் ஃப்ளவர். ஓகே, நெக்ஸ்ட் பயாலஜி இஸ் எ நேச்சுரல் சயின்ஸ் கன்சர்ன் வித் த ஸ்டடி ஆஃப் லைஃப் அண்ட் லிவிங் ஆர்கனிசம்ஸ் இன்க்ளூடிங் their ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பயாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு நேச்சுரல் சயின்ஸு. எதை பற்றி படிக்கிறது அப்படின்னா, உயிரினங்கள், லைஃப் அண்ட் லிவிங், உயிரினங்களின் உயிருள்ள உயிரினங்களையும் அதோட அமைப்பையும் அதன் செயல்பாட்டையும் பற்றி படிக்கிறது தான் என்னது, பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, த லிவிங் வேர்ல்டு கம்ப்ரைசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். லிவிங் வேர்ல்ட்ஸில் என்ன இருக்குது, எது கம்ப்ரைஸாக இருக்குது, பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் இருக்கும். பிளான்ட்ஸ் கேன் ப்ரிப்பேர் ஃபுட் பை தெம்செல்ஸ். பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, தானாகவே உணவை உற்பத்தி பண்ணிக்கிறது. க்ரோ இன் சைஸ் அண்டு ரீப்ரொடியூஸ். என்னது, சைஸு க்ரோத் ஆகுது, அது ரீப்ரொடியூஸ் இனப்பெருக்கம் நடைபெறும். வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட், மெடிசன், ஃபுட் அண்டு ஷெல்டர். பிளான்ட்ஸோட மற்ற பார்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபுட்டுக்காக யூஸ் ஆகுது, மெடிசனுக்கு அண்டு வுட்டு நம்ம வீடு இதில் கட்டுறோம்ல, அந்த இதுக்கு வுட்டு யூஸ் ஆகுது, எரிபொருட்களுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. அண்டு ஷெல்டர், வசிக்கிறதுக்கு, நம்ம வீடு கட்டுறதுக்கு என்ன தேவைப்படுது, வுட்டு தேவைப்படுது இல்லை, அது மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு மெடிசினல் வேல்யூ அஸ் ஹெர்ப்ஸ், இதெல்லாம் மெடிசினல் வேல்யூவாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா பிளான்ட் பார்ட்ஸும் நம்மளுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருமா, பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். பிளான்ட்டோட அமைப்பையும் அதோட ஃபங்க்ஷன்ஸையும் பார்க்கலாம். அவர் பாடி இஸ் மேடப் ஆஃப் மெனி ஆர்கன்ஸ். எஸ் ஆர் நோ? எஸ். சிமிலர்லி அதே மாதிரி தான் த பிளான்ட் பாடி இஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் சிவிரல் ஆர்கன்ஸ் சச்சஸ். பிளான்ட் பாடியில் என்ன இருக்குது,
நிறைய சம் ஆர்கன்ஸ் இருக்குது. என்ன ஆர்கன்ஸ் இருக்குது? ரூட், ஸ்டெம்ஸ், லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். Plants are of many forms, of many or many and many colors. Plants என்னது மெனி கலர்ஸ் இருக்கும், நிறைய அமைப்பு, மெனி ஃபார்ம்ஸ், நிறைய அமைப்புகளும் இருக்கும், நிறைய கலர்ஸில் இருக்கும். Yet they are like in some manner, that is they all have stems and leaves above the ground. என்னது எல்லா ஸ்டெம்ஸும் லீவ்ஸும் எங்கே இருக்கும்? கிரவுண்டுக்கு மேலே இருக்கும். விச் வி கேன் சி ஈஸிலி, நம்ம என்ன பண்ணலாம், அது ஈஸியாக பார்க்கலாம். அண்ட் ரூட்ஸ் வந்து எப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா பிலோ த கிரவுண்டு, மண்ணுக்கு அடியில், பூமிக்கு அடியில் தான் ரூட்ஸ் இருக்கும். Next, shown in this picture, in the picture, a flowering plant consists of two main points. Flowering plantsல in two main points இருக்குது. பூக்கும் தாவரங்கள் என்னென்னதுன்னா they are root system, shoot system. Let us learn about them in detail. நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரூட் சிஸ்டமும் ஷூட் சிஸ்டத்தோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இமேஜில் பாருங்கம்மா, இதுதான் பிளான்ட்டு. பிளான்ட்டில் என்ன இருக்குது? ரூட் இருக்குது. இது வந்து ரூட் சிஸ்டத்தில் என்ன அடங்கி இருக்குன்னா ரூட், பிலோ த சாயில், எபோவ் த சாயில் ஷூட் சிஸ்டம். விச் ஒன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்? ஃப்ளவர், ஃப்ரூட், இன்டர்நோட், நோட், லீஃப், ஆங்கிள், லீஃப், இதெல்லாம் ஷூட் சிஸ்டத்தில் இருக்குது. ஸ்டெம் ஆல்சோ. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரூட் சிஸ்டம் பார்க்கலாம். த அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த மெயின் ஆக்சிஸ் ஆஃப் எ பிளான்ட் இஸ் நோன் அஸ் ரூட். அண்டர் கிரவுண்ட் பார்ட் தான் என்ன சொல்கிறாங்க? ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இட் லைஸ் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில். ரூட் ஹேஸ் நோ நோட்ஸ். ரூட்டில் என்ன இருக்காது? நோட்ஸ் இருக்காது, கணுக்கள். நோ நோட்ஸ் அண்ட் என்டர் நோட்ஸ் கிடையாது. இட் ஹேஸ் எ ரூட் கேப் அட் த டிப். அது நுனியில் என்ன இருக்கும்? ரூட் கேப் தான் இருக்கும். A tuft of root hairs is found just above the root tip. Tuft of root hairs வந்து கொத்தாக இருக்கிற ரூட் ஹேர்ஸ் வந்து கலெக்ட் பஞ்சாக இருக்கும். அது வந்து என்ன இருக்கும்? ரூட் டிப். ஃபவுண்ட் ஜஸ்ட் above the root tipக்கு மேலே இருக்கும். ரூட்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் இன் நேச்சர். ரூட்ஸ் ஆர் என்ன ஜியோட்ராஃபிக்? பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் இன் நேச்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரூட் சிஸ்டம் கிளாசிஃபைடு இன்டு டூ டைப்ஸ். ரூட் சிஸ்டம் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க? டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன சிஸ்டம்? டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். டேப் ரூட் சிஸ்டம் இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ சிங்கிள் ரூட் கால்டு டேப் ரூட். என்னது? சிங்கிள் ரூட்டு தான் டேப் ரூட்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜில் டேப் ரூட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பாருமா. சென்டரில் எப்படி இருக்குது? சிங்கிள் ரூட் தான் இருக்கும். விச் க்ரோஸ் ஸ்ட்ரெயிட்டாக வளரும். ஸ்ட்ரெயிட் டவுன், கீழே போய் என்னது கிரவுண்டில் ஸ்ட்ரெயிட்டாக வளரும். ஸ்மாலர் ரூட்ஸ் சைடில் இருக்குது பாருமா, இதுதான் லேட்ரல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்மாலர் சின்ன சின்ன ரூட்ஸ் இருக்கிறது தான் என்னது? லேட்ரல் ரூட்ஸ் ஃப்ரம் த அரைஸ் ஃப்ரம் த டேப் ரூட். டேப் ரூட்லேருந்து, டேப் ரூட் மெயின் நடுவில் மெயினில் இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதிலேருந்து என்ன பண்ணுது? லேட்ரல் ரூட்ஸு ஃபார்ம் ஆகுது. தே ஆர் சீன் இன் டைகாட்டிலிடன் பிளான்ஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்னா இருவித்திலை தாவரங்களில் தான் இருக்கும். டைகாட்டிலிடனஸ் பிளான்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பீன்ஸ், மேங்கோ, நீம் ஆல்சோ டேப் ரூட் சிஸ்டம்க்கு டேப் ரூட் இருக்கும். நீங்கள் வந்து பிளான்ட்டோட வேரை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதோட அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. கீழே இங்கே இருக்கிறது என்ன? ஃபஸ்ட்டு என்ன? ப்ரைமரி அல்லது டேப் ரூட். இதுதான் ப்ரைமரி அல்லது டேப் ரூட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்டரி ரூட். அடுத்து அது டேப் ரூட்லேருந்து ஃபார்ம் ஆகிறது என்னது? செகண்டரி ரூட். செகண்டரி ரூட்லேருந்து சின்ன சின்னதாக ஸ்மால் என்னது ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது டெர்ஷியரி ரூட். அடுத்து பார்த்தோன்னா அதிலேருந்து குட்டி குட்டியாக என்னது ரூட் லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் டேப் ரூட் சிஸ்டத்தோட அமைப்பு. நெக்ஸ்ட்டு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் எப்படி இருக்கும்? கிளஸ்டராக இருக்கும். இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருமா. ஃபைப்ரஸ் ரூட் ஆஃப் கிராஸ். புல்லோட கிராஸோட வேர் இந்த மாதிரி இருக்கும். ரூட் வந்து அரைசிங் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். இது எங்கே தோன்றுறது அப்படின்னா ஸ்டெம்மில் இருக்கிற அடிப்பகுதியிலேருந்து தோன்றுது. தேர் தின். இது எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னாக இருக்கும். சைஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும், ஒரே மாதிரி. இட் இஸ் ஜென்ரலி சீன் இன் மோனோகாட்டிலிடனஸ் பிளான்ஸ். இது எங்கே மேக்ஸிமம் எதில் இருக்கும்? அந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் மோனோகாட்டிலிடனஸ் பிளான்ஸில் தான் இது இருக்கும். ஒரு வித்திலை தாவரங்கள். எக்ஸாம்பிள் வந்து கிராஸ், பேடி, மெய்ஸ், மில்லட் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்.
நெக்ஸ்ட்டு இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட் ஃபிக்ஸஸ் த பிளான்ட் டு த சாயில். சாயில் பிளான்ட்டை வந்து சாயிலில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரூட்டு. அப்சர்வ்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். என்னது? வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்கும். சம் பிளான்ட்ஸ் லைக் கேரட் அண்ட் பீட்ரூட் ஸ்டோர் ஃபுட் இன் ரூட். என்னது? ஸ்டோர் ஃபுட்டை வந்து சேமித்து வைக்கும் ரூட் வந்து. கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் பார்த்தா உணவாக வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சூட் சிஸ்டம் பார்க்கலாம். சூட் சிஸ்டம் எங்கே இருக்கும்? above the ground. Above the ground. The aerial part of the plant body above the ground is known as the சூட் சிஸ்டம். மண்ணுக்கு பூமிக்கு மேலே காணப்படுறது என்னது? சூட் சிஸ்டம். மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த சூட் சிஸ்டம் இஸ் கால்டு த ஸ்டெம். மெயின் ஆக்சிஸ் என்னது? என்ன சொல்லுவாங்க? மையத்தண்டு ஸ்டெம் தான் சொல்கிறாங்க. இந்த சூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் சூட் சிஸ்டம்னு என்ன இருக்கும் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டெம். ஸ்டெம்மில் என்ன இருக்குது? ஸ்டெம் க்ரோஸ் எபோவ் த சாயில். ஸ்டெம்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெம்மை பார்க்கலாம். அது என்ன? எபோவ் த சாயில், சாயிலுக்கு மேலே இருக்கும். அண்ட் இட் க்ரோஸ் டுவார்ட்ஸ் த சன்லைட். சன்லைட்டை நோக்கி என்ன பண்ணும்? சூரிய ஒளி நோக்கி தான் வளரும். இட் ஹேஸ் அதில் என்ன இருக்குது அப்படின்னா நோட்ஸ் அண்டு இன்டர் நோட்ஸ் இருக்கும். இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்கம்மா. நோடு இருக்குது, இன்டர் நோடு இருக்குது. நோட்ஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டெம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டெம் வேர் லீஃப் அரைஸ். லீஃப் எங்கே தோன்றுதோ அந்த இடத்துல என்ன காணப்படும்? நோடு இருக்கும். இந்த இமேஜில் பாருங்கம்மா, லீஃப் இருக்கா? லீஃப்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? அங்கே அந்த இடத்துல தான் நோடு இருக்கும். த பார்ட் ஆஃப் த ஸ்டெம் பிட்வீன் டூ சக்சசிவ் நோட்ஸ் இஸ் கால்டு இன்டர் நோட். ரெண்டு நோடு, டூ சக்சசிவ் நோடு ஒரே மாதிரி. இங்கே ஒரு நோடு இருக்குது, அடுத்து ஒரு லீஃப் அரைஸ் ஆகிருக்குமா. இந்த ஃபஸ்ட் நோடுக்கும் இந்த செகண்ட், இந்த ரெண்டு நோடுக்கு இடைப்பட்டதில் என்ன சொல்கிறாங்க? இன்டர் நோடு. என்ன சொல்கிறாங்க? டூ சக்சசிவ் நோட்ஸ் இஸ் கால்டு இன்டர் நோடு. த பட் அட் த டிப் ஆஃப் த ஸ்டெம். பட் எங்கே தோன்றுதா? டிப் ஆஃப் த ஸ்டெம்மில் தோன்றும். அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெர்மினல் பட் அல்லது எபிக்கல் அல்லது டெர்மினல் பட்னு சொல்கிறோம். அட் த பட்ஸ் அட் த ஆக்சில் ஆஃப் த லீவ்ஸில் தோன்ற பட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிலரி பட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் ஸ்டெம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டெம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். சப்போர்ட் த பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். எதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்? பிரான்ச்சஸ்க்கு, லீவ்ஸ்க்கும், ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ்க்கும் சப்போர்ட்டாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் அண்டு மினரல்ஸ் ஃப்ரம் ரூட்ஸ் டு அப்பர் ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். என்ன பண்ணும்? ரூட்ஸ்லேருந்து வாட்டர் கண்டக்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகுமா, அது வந்து என்னது? எல்லா பார்ட்ஸுக்கும் மினரல்ஸையும் வாட்டரையும் ரூட்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெம்முக்கு வரும். ஸ்டெம் வழியாக தான் என்ன பண்ணும்? எல்லா பாகத்துக்கும் போகும். டிரான்ஸ்போர்ட் த ப்ரிப்பேர் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த்ரூ ஸ்டெம். டிரான்ஸ்போர்ட்ஸ் எது? ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லீவ்ஸ்லேருந்து என்னது? அதர் பார்ட்ஸ் ஆஃப் த்ரூ ஸ்டெம். ஸ்டெம் வழியாக தான் எல்லா பாகத்துக்கு போகும். ஸ்டோர் ஃபுட் அஸ் இந்த கேஸ் ஆஃப் சுகர் கேன். ஸ்டோர் ஃபுட் என்னது? சுகர் கேன்லேருந்து என்ன பண்ணலாம்? ஸ்டோர் ஃபுட்டு உணவு வந்து சேமித்து வைக்கும் தண்டில். நெக்ஸ்ட்டு லீஃப் பற்றி பார்க்கலாம். லீஃப் இஸ் ஏ க்ரீன் கலரில் இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டாக இருக்கும், தட்டையாக இருக்கும். எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர் போன் ஆன் த ஸ்டெம் அட் த நோட். எ லீஃப் ஹேஸ் எ ஸ்டாக் கால்டு பீட்டியோல். இந்த இமேஜ் பாருங்கம்மா, இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப் கொடுத்துருக்காங்க. லீஃபில் என்ன இருக்கும்? ஹேஸ் ஸ்டாக் இருக்கும், அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? பீட்டியோல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லீஃப்க்கு, இந்த தண்டுக்கு ஸ்டெம்லேருந்து லீஃப் அரைஸ் ஆகுது. அந்த இடைப்பட்டத்தில் இந்த இடத்துல இருக்க மாதிரி இதுதான் பீட்டியோல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காம்பு, ஸ்டாக் காம்பு மாதிரி இருக்கும், அதான் பீட்டியோல், லீஃபோட காம்பு பகுதி. த ஃப்ளாட் போர்ஷன் ஆஃப் த லீஃப் இஸ் கால்டு லீஃப் லேமினா அல்லது ஆர் லீஃப் பிளேடுன்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளாட் போர்ஷன் தட்டையான லீஃபோட அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் லீஃப் லேமினா, இலைப்பரப்பு அல்லது லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லேமினால என்ன இருக்குது அப்படின்னா தேர் இஸ் எ மெயின் வெயின் இருக்கும், அதான் மிட்ரிப், மைய நரம்பு, ஸ்ட்ரைட்டாக நல்லா திக்கில் இருக்கும். இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த பீட்டியோல் அப்புறம் லீஃபில் ஸ்டார்டிங்கில் வந்து எண்டு வரல இருக்கிறத மிட்ரிப் அப்படின்னு சொல்கிறோம். அதர் வெயின்ஸ் ஆர் பிரான்ச்ட் அவுட் ஃப்ரம் மிட்ரிப். இந்த மிட்ரிப்லேருந்து என்னது? அதர் மிட்ரிப் வந்து பிரான்ச்சாக வெயின்ஸ் வந்து நரம்புகள், நரம்பமைப்பு காணப்படும். அதர் வெயின்ஸ் ஆர் பிரான்ச்ட் அவுட் ஃப்ரம் மிட்ரிப். த போர்ஷன் ஆஃப் த லீஃப் கனெக்டட் இன் த நோடல் ரீஜியன். லீஃப் அது எதோட கனெக்ட் ஆகுது? நோடல் ரீஜியனோட கனெக்ட் ஆகிருக்கு.
ஆஃப் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் அதாவது லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நோடல் ரீஜியனோட இந்த லீஃப் வந்து இங்கே நோடல் ரீஜியனோட கனெக்ட் ஆகிருக்குல்ல, இந்த அடிப்பரப்பு தான் லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட் possesses a pair of lateral growth outgrowth on the space on either side of axillary bud. இங்கே என்னது ஆக்சிலரி தீஸ் ஆர் கால் ஸ்டிப்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்னது ஆக்சிலரி பட்டு இங்கே இந்த இடத்துல தோன்றும், அதை தான் ஸ்டிப்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த க்ரீன் கலர் ஆஃப் த லீஃப் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் க்ரீன் கலர்டு பிக்மெண்ட் கால்டு குளோரோஃபில். இந்த க்ரீன் கலரில் இருக்கலாம் அந்த லீஃப், அதுக்கு என்ன சொல்கிறோம், அதில் க்ரீன் பிக்மெண்ட் இருக்குது, அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளோரோஃபில்னு சொல்கிறோம். அந்த லோயர் சைட் ஆஃப் த லீஃப் அடிப்பகுதியில் என்ன காணப்படும் அப்படின்னா சின்ன போர்ஸ், டைனி போர்ஸ் காணப்படும், சிறிய போர்ஸ், துளை, சிறிய துளை ஆர் ஓப்பனிங் திறந்துக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது லீஃபோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீஃபோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். த க்ரீன் லீவ்ஸ் ப்ரிப்பேர் ஃபுட் பை போட்டோசிந்தசிஸ் மூலம் நம்மளுக்கு உணவு தயாரிக்குது. த ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது லீவ்ஸு. த கேரி ஆஃப் டிரான்ஸ்பிரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் டிரான்ஸ்பிரேஷன் நடைபெறும், லீவ்ஸில் ரெஸ்பிரேஷன் அண்டு போட்டோசிந்தசிஸ், த ஃபங்க்ஷன் ஆஃப் த லீவ்ஸ். நெக்ஸ்ட்டு ஹேபிடேட். வாட் இஸ் ஏ ஹேபிடேட்? ஹேபிடேட்னா என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்வரி ஆர்கனிசம் நீட்ஸ் ஏ பிளேஸ் டு லிவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். ஒவ்வொரு ஆர்கனிசமுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு பிளேஸ் தேவைப்படுது. எதுக்கு, வாழ்கிறதுக்கும் ரீப்ரொடியூஸ் அந்த இனத்தை பெருகிறதுக்காக ஒரு இடம் தேவைப்படுது அதைத்தான் ஹேபிடேட். சச் எ டுவெல்லிங் பிளேஸ், வாழ்கிற இடத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் த டெப்த் ஆஃப் த ஓசன் டு த டாப் ஆஃப் த ஹையஸ்ட் மவுண்டைன்ஸ் ஹேபிடேட்ஸ் ஆர் த பிளேஸ் வேர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ். ஓசன் கடலுக்கு அடிப்பகுதியில் இருந்தும் மேலே மவுண்டைன் வரையிலும் என்ன பண்ணுது, ஹேபிடேட்ஸ், ஒவ்வொரு உயிரினமும் பிளான்ட்ஸும் வாழ்ந்துட்டுருக்கு, அதோட இருப்பிடமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட்ஸ் பார்க்கலாம். என்னென்ன டைப்ஸ் இதோட இருக்குன்னா 2 மேஜர் டைப்ஸ் இருக்கும். அக்வாட்டிக் ஹேபிடேட், டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் ஹேபிட் 2 ஹேபிடேட் இருக்குது. இப்போ அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் என்ன இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு மெரைன் வாட்டர்னு 2 டைப்ஸ் இருக்குது. அக்வாட்டிக் அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக கவர்டு பை வாட்டர் ஏரியாஸ் எப்படி இருக்கும், ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு வாட்டரால். இதில் ஃப்ரெஷ் வாட்டரில் என்னென்ன இருக்குது, ரிவர்ஸ், லேக்ஸ், பூல்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெரைன் வாட்டர், இதுதான் அக்வாட்டிக். டெரஸ்ட்ரியலில் பார்த்தோம் அப்படின்னா டெசர்ட், கிராஸ்லேண்ட், மவுண்டைன்ஸ் இருக்குது. டெசர்ட்டுங்கிறது ட்ரையஸ்ட் பிளேசஸ் ஆன் எர்த், எஸ்ஆர் நோட், ரொம்ப வறண்ட நிலப்பகுதி. கிராஸ்லன்னா புல்வெளியாக இருக்கும், வெஜிடேஷன் டாமினேட்டட் பை கிராஸ் இந்த ஏரியாஸில். நெக்ஸ்ட்டு மவுண்டைன்ஸ் பார்த்தோன்னா லார்ஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் தட் ஸ்ட்ரெச்சஸ், மடிப்பாக இருக்கும். அப்போது சரௌண்டிங் லேண்ட்லேருந்து மடிப்பாக உயரமாக காணப்படும். இதில் அக்வாட்டிக் ஹேபிடேட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்வாட்டிக் ஹேபிடேட் இன்க்ளூட்ஸ் ஏரியாஸ் தட் ஆர் பெர்மனெண்ட்லி கவர்டு பை வாட்டர். என்னது, ஃபுல்லாக வாட்டரால் கவர் ஆகிருக்கும். அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ் ஃபுல்லாக தட் ஆர் ஒகேஷனலி கவர்டு பை வாட்டர். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட், நேம்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அண்ட் மெரைன் வாட்டர் ஹேபிடேட்னு 2 டைப்ஸ் இருக்குது. அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் 2 டைப்ஸ் இருக்கா? எஸ். இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் பார்க்கலாம். ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் பூல்ஸ் ஆர் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்ஸ். இதில் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, வாழுமிடம் நன்னீர் நிலம்னு சொல்லுவான் ஃப்ரெஷ் வாட்டரை. என்னென்ன அங்கே பிளான்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் ஹயாசின்த் இருக்குது, வாட்டர் லில்லி இருக்குது, லோட்டஸ், இதெல்லாம் எங்கே இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குது. அதோட வாழும் இடம் இதெல்லாம் அங்கே இருக்குது. இன் தீஸ் பிளான்ட்ஸ் ரூட்ஸ் ஆர் வெரி மச் ரெடியூஸ்டு இன் சைஸ். தெம் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஹேவ் ஏர் சேம்பர். ஸ்டெம் லீவ்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஏர் சேம்பர்ஸ் இருக்கும். தட் அலோ அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் டு ஃப்ளோட் இன் வாட்டர். அது நீரில் மிதக்கிறதுக்காக ஸ்டெம்ஸ்லேயும் லீவ்ஸ்லேயும் என்ன இருக்கும், ஏர் சேம்பர்ஸ் இருக்கும். இதோட லீவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸோட ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும், வெரி மச் சைஸ் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவில் காணப்படும். இது ஃப்ரெஷ் வாட்டரோட ஹேபிடேட். நெக்ஸ்ட்டு மெரைன் வாட்டர், கடல் நீர். மெரைன் வாட்டர்னால் என்னது, கடல் நீரில் எப்படி இருக்குது, அங்கே இருக்க உயிரினங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படி பிளான்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் எர்த் லுக்ஸ் லைக் அண்ட் ஆசம் ப்ளூ மார்பிளாக இருக்கும். வெளியிலேருந்து கடலை பார்த்தா நம்மளுக்கு எப்படி தெரியும், ப்ளூ கலரில் அழகாக இருக்கும். தட்ஸ் பிகாஸ் ஏன் அப்படின்னா மோர் தென் 70% ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை ஓசன்ஸ். நம்ம எர்த்தில் என்னது 70% எதுனால இருக்குது, ஓசன்ஸ், கடல் ஃபுல்லாக கடலால் இருக்குது ஓசன்ஸ். ஓசன்ஸ் ஆல்சோ சப்போர்ட்ஸ்
த growth ஆஃப் பிளான்ஸ் மெரைன் பிளான்ஸ் இங்கே என்னது பிளான்ஸ் வளர்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது ஓசன்ஸ் வந்து. மெரைன் பிளான்ஸ் பெர்ஃபார்ம் about 40% ஆஃப் ஆல் ஃபோட்டோசிந்தசிஸ். இங்கே என்ன ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது? 40% வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறும். தட் அக்யூர்ஸ் ஆன் த பிளானட். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மெரைன் ஆல்கே, சீ கிராசஸ், மார்ஸ் கிராஸ், பைட்டோ பிளாங்டன்ஸ்லாம் இங்கே இருக்குது மெரைன் ஹேபிடேட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் பார்க்கலாம். டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் எப்படி இருக்கும்? ஆன் ஒன்ஸ் தட் ஃபவுண்ட் லேண்ட் லைக் ஃபாரஸ்ட், கிராஸ் லேண்ட், டெசர்ட் இருக்கும். இட் ஆல்சோ இன்க்ளூட் மேன்மேட் ஹேபிடேட்ஸ் லைக் என்னது மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டு. ஃபார்ம்ஸ், டவுன்ஸ் அண்டு சிட்டிஸ்லாம் இங்கே காணப்படும். விவசாய நிலங்கள், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும், சிட்டிஸில் இதெல்லாம் இருக்கும். தட் கேன் பி அஸ் பிக் அஸ் கான்டினென்ட் ஆர் ஸ்மால் அஸ் அன் ஐலாண்ட். They make up about 20% of the entire world habitat. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ்லாம் இதில் எக்ஸாம்பிள் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில். இப்போ டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் கிளாசிஃபைட் 3 டைப்ஸாக இருக்குது. ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட் அப்படிங்கிற 3 டைப்ஸ். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஹேபிடேட். காடு. ஃபாரஸ்ட்னா என்னது? காடு. அது லார்ஜ் ஏரியாவாக இருக்கும். இஸ் டாமினேட் பை ட்ரீஸ். அங்கே அதிகமாக காணப்படும். 3 டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது இதுலேயும். ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட், மவுண்டைன் ஃபாரஸ்ட் இருக்கும். இங்கே ரெயின் எவ்வளோ இருக்கும்? ஆனுவல் ரெயின்ஃபால் ரேஞ்சஸ் ஃப்ரம் 25 to 200 சென்டிமீட்டர்ஸ் வரலும் இங்கே ரெயின்ஃபால் இருக்கும் ஃபாரஸ்ட் ஹேபிடேட்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஸ்லேண்ட் ஹேபிடேட். புல்வெளி. இங்கே என்னென்னா கிராஸ்லேண்ட் இஸ் ஆன் ஏரியா வேர் த வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை இங்கே கிராசஸ். இங்கே அதிகமாக என்ன காணப்படும்? கிராசஸ் தான் இருக்கும். கிராசஸ் ரேஞ்ச் ஃப்ரம் ஷார்ட் டு டால். சின்னதுலேருந்து பெரிய அளவில் இருந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சவானா கிராஸ்லேண்ட். சவானா கிராஸ்லேண்ட் மிகப்பெரிய புல்வெளி எதுனா சவானா கிராஸ்லேண்டு தான் மிகப்பெரிய புல்வெளின்னு சொல்லுவாங்க, பாலைவனம். நெக்ஸ்ட்டு டெசர்ட் பாலைவனம்னு சொல்லுவாங்க. டெசர்ட் ஹேபிடேட். எ ஹேபிடேட் வித்தவுட் மச் வாட்டர் இஸ் கால் டெசர்ட். இங்கே என்னது இருக்காது? அதிக அளவில் வாட்டர் இருக்கும், பட் என்னது அதிக அளவில் இருக்காது. டெசர்ட்ஸ் ஆர் த ட்ரையஸ்ட் பிளேஸ். இங்கே வறண்ட நிலம் தான் காணப்படும் இடத்துல. த கெட் லெஸ் தென் 25 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ஆனுவலி. என்னது 25 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர்ஸ் குறைவாக தான் இங்கே மழை பெய்யும் வருஷத்து. டெசர்ட் கவர்ட் அட்லீஸ்ட் 20% ஆஃப் த எர்த். இது எப்படி கவர் ஆகுது? எர்த்தில் 20% இருக்குது டெசர்ட் வந்து. த பிளான்ஸ் விச் க்ரோ இன் திஸ் ஹேபிடேட் ஹேவ் திக் லீவ்ஸ். இங்கே இருக்க லீவ்ஸ் எப்படி இருக்கும்னா பிளான்ஸோட லீவ்ஸ்லாம் திக்காக இருக்கும். அது வந்து என்ன ஸ்டோர் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் த மினரல்ஸும் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். த பிளான்ஸ் லைக் காக்டஸ் இருக்குல்ல, அது ஸ்டோர் வாட்டர் இன் தேர் ஸ்டெம்மில் என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அந்த லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு ஸ்பைன்ஸ். லீவ்ஸ் எது மூலமாக ரெடியூஸ் பண்ணுவோம்? ஸ்டெம் ஸ்பைன்ஸ் அதில் இருக்க முட்கள் மூலமாக ரெடியூஸ் ஆகும். தே ஹேவ் லாங் ரூட்ஸ். என்னது? ரூட்ஸ் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். தட் கோ வெரி டீப் இன் த சாயில் இன் சர்ச் ஆஃப் வாட்டர். வாட்டர் எங்கே இருக்கோ அதை நோக்கி என்னது? இதோட ரூட்ஸ் வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் டெசர்ட் ஹேபிடேட் இன்க்ளூட். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா டெசர்ட்டில் ஹாட் ட்ரை டெசர்ட் இருக்கும், செமி ஏரிட் டெசர்ட், கோஸ்டல் டெசர்ட், கோல்ட் டெசர்ட்னு 4 டைப்ஸ் தான் இதோட டெசர்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிளான்ட்ஸ் வந்து காக்டஸ், அகேவ், ஆலோ, ப்ரையோஃபுலம்லாம் இங்கே என்னது எக்ஸாம்பிள் இங்கே வாழ்கிற பிளான்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அடாப்டேஷன் அண்டு மாடிஃபிகேஷன். பிளான்ட்ஸ் எப்படி சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை வந்து மாற்றிக்குது, அதோட பார்ட்ஸ் எப்படி மாற்றிக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடாப்டேஷன் ஆர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் பிளான்ட்ஸ் விச் ஹெல்ப்ஸ் தம் டு சர்வைவ் இன் த ஹேபிடேட்ஸ் த லிவ் ஓவர் எ லாங் பீரியட். ரொம்ப நாளைக்கு வாழ்கிறதுக்காக என்ன பண்ணுது? அது ஒரு இடத்துல வாழ்கிறது அப்படின்னா அதோட தகவமைப்பை மாற்றிக்கொள்ளுது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு. Plants in a specific environment have developed special features which help them to grow and live in that particular habitat. In this section, இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா let us study about some adaptation like dendrils, twinners and thorns பற்றி பார்க்கலாம். அது எப்படி அடாப்டேஷனாக இருக்குது அப்படின்னு. These adaptations are seen in plants which live in terrestrial and desert habitats. இப்போ dendril climbers பற்றி பார்க்கலாம். ஓகேவா? dendril is a twining climbing organ of some weak stems plants like peas and bitter gourd. என்னது? அதோட ஸ்டெம்ஸ் எப்படி இருக்கும்? twining climbing படர்ந்து
போகும். அதோட இது ஸ்டெம் எப்படி இருக்குன்னா வீக்காக இருக்கும். தண்டு பகுதி எப்படி இருக்குன்னா வீக்காக இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிட்டர் கார்ட், பீஸ் பட்டாணி இதோட டென்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். டென்டில்ஸ் காயில்ஸ் அரௌண்டை சுற்றி சப்போர்ட் என்ன பண்ணும், ஒரு ஹெல்ப்புக்கு அதுக்கு தேவைப்படுது. ஹெல்ப் த பிளான்ட் டு கிளைம்ப், அது படர்றதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு தாவி படர்ந்து போகிறதுக்காக அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி தகவமைப்பு அதுக்கு இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் பீஸ் லேந்த்ரஸ், ஸ்வீட் பீஸ் பட்டாணிங்க இமேஜில் இருந்தால் ஸ்வீட் பீஸு. இது லீஃப்லெட்ஸ் வந்து எப்படி மாடிஃபை ஆகிருக்கு, டென்ட்ரில்ஸாக மாடிஃபை, பற்று கம்பியாக மாடிஃபை ஆகிருக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே மூமெண்ட் ஆகிறது, கிளைம்ப் ஆகிறதுக்காக. பிட்டர் கார்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி பட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு டென்ட்ரில்ஸ். என்னது, ஆக்சிலரி பட்ஸு மாடிஃபை ஆகிருக்கு டென்ட்ரில்ஸாக. விச் ஹெல்ப் த பிளான்ட் டு கிளைம்ப். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கிளைம்ப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்வைனர்ஸ். சம் பிளான்ஸ் ஹேவ் வீக் ஸ்டெம். சம் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், உடஞ்சிரும். தொட்டாவே டச் பண்ணாவே என்னது, ஒரு காற்று அடித்தாவே என்ன பண்ணுது, உடஞ்சிரும். த கேனாட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் ஆன் தயர் ஓனாக என்ன பண்ணாது, ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியாது. த மஸ்ட் கிளைம் ஆன் எனி சப்போர்ட் டு சர்வே. அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அது ஒரு இடத்துல இருந்து ஏறி படர்ந்து வளர்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அது வாழ்கிறதுக்கு. அது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா கிளிட்டோரியா அண்டு ஜாஸ்மின். கிளிட்டோரியா இமேஜ் இங்கே சங்குப்பூன்னு சொல்கிறோம். இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் அது என்ன பண்ணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அப்படியே என்னது வளர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு தோன்ஸ், முட்கள் பார்க்கலாம். லீவ்ஸ் ஆர் சம் பிளான்ஸ் become wholly or partially modified into sharp pointed structure called thorns of spines. அப்படி இது என்ன சொல்கிறாங்க, அது ஷார்ப் பாயிண்ட்டாக இருக்கும். ஃபார் டிஃபிஷியன்சி பர்பஸ். இது முட்கள் எப்படி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அகேவ் த லீஃப் அபெக்ஸ் அண்ட் மார்ஜின் ஆர் மாடிஃபைடு இன்டு தோன்ஸ். இதோட லீஃப் அபெக்ஸும் மார்ஜின்ஸும் என்ன பண்ணுது, தோன்ஸை முட்களாக மாறி இருக்குது. இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்கம்மா. அகேவ். ஒப்பன்சியா பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் வந்து என்னது மாடிஃபைடு இன்ட்டு ஸ்பைன்ஸாக என்னது மாடிஃபைடு ஆகிருக்கு. லீவ்ஸ் தான் என்னது மாடிஃபைடு இன்ட்டு ஸ்பைன்ஸ், முட்களாக மாறி இருக்கு. போகன் வில்லியால் அதே மாதிரி தான் ஸ்டெம் வந்து என்னது ஷார்ப் தோன்ஸ் இருக்கும். அதில் ஷார்ப்பான ரொம்ப தோன்ஸ் முட்கள் காணப்படும் ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா போகன் வில்லியால். இதான் இதோட அமைப்பு. அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் த பிளான்ஸ் வந்து தனது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது மாடிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். நம்ம இதுவரையில் என்னென்ன பார்த்தோம், அந்த பிளான்ட் பாடி ஆஃப் flowering plant consists of two main points பார்த்தோம். there are root system and shoot system. root fix the plant to the soil. roots வந்து பிளான்ட்டை நிலைநிறுத்துவதற்கும் வாட்டரை என்ன பண்ணோம், அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயிலிருந்து வாட்டரையும் மினரல்ஸும் அப்சர்வ் பண்ணி ஸ்டெம் வழியாக எல்லா பார்ட்ஸுக்கும் கொடுக்கும். ஸ்டெம் இஸ் த அசெண்டிங் பார்ட் ஆஃப் த பிளான்ட் ஆக்சிஸ். இட் ஹேஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ். ஸ்டெம்மில் என்ன இருக்கும், நோட்ஸு இன்டர் நோட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் லீவ்ஸ் பெர்ஃபார்ம் 3 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் சச்சஸ். லீஃபில் என்ன மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும் லீவ்ஸில். த சரௌண்டிங்ஸ் வேர் பிளான்ட்ஸ் லிவ் ஆர் கால்டு தேர் ஹேபிடேட். 2 மேஜர் ஹேபிடேட்ஸ் இருக்குது நம்ம பார்த்தோம், அக்வாட்டிக் ஹேபிடேட், டெரெஸ்ட்ரியல் ஹேபிடேட். அடாப்டேஷன் ஆர் ஸ்பெஷல் ஃபியூச்சர் இன் பிளான்ட்ஸ் விச் ஹெல்ப் தம் டு சர்வைவ் இன் தேர் ஹேபிடேட். அதற்கு என்னது ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு அடாப்ட் பண்ணி வாழும் தகவமைப்பை உடலமைப்பையும் பெற்றிருக்கும். டென்ட்ரில் இஸ் ஏ கிளைம்பிங் ஆர்கன். டென்ட்ரில் என்னது ஒரு கிளைம்பிங் ஆர்கன் ஃபார்ம் சம் வீக் ஸ்டெம் பிளான்ஸ். என்னது அது வீக்காக இருக்குன்னா ஸ்டெம் பிளான்ஸ் வந்து கிளைம்பிங் ஆர்கன். ட்வைனர்ஸ் ஹேவ் வீக் ஸ்டெம். ட்வைனர்ஸ் அப்படி வீக் ஸ்டெம்மாக இருக்கும். அண்ட் தே ஹேன் நாட் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆன் தேர் ஓனாக, அதனால நிற்க முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு வந்து. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.